அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறேன். வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்னென்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் தான் வாங்கியிருக்கேன். சூப் பாட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இட்லி சட்டியில் ஏதாவது நம்ம வந்து பாயில் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பாட்டில் வந்து பாயில் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து டைம் கிடச்சிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு மனசுக்கு இது பிடிக்கல. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 72.99 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. பட் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் சிலிக்கானில் வந்து வாங்கியிருந்தேன். வுட்டில் வந்து அந்த புடி இருக்கும், சிலிக்கானில் வந்து இருக்கும். இது வந்து நான் தனியாக ஒன்று வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா 11 கிராமோ 12 கிராமோ நான் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 12 ஐட்டம் இருந்துச்சு. நல்ல ஒர்த்தாக இருக்குன்னே சொல்லலாம். எல்லாமே இருக்குது. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 67. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே இருக்குது. நமக்கு விஸ்குலேருந்து ப்ரஷ்ஷுலேருந்து எல்லாமே இருக்குது. நல்ல என்ன சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் வந்து தனியாக ஒன்று வாங்கும்போது பார்த்திங்கன்னா 11 கிராம்ஸோ 12 கிராம்ஸோ வாங்கினேன். அந்த ஒன்று யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இது வாங்கியிருந்தேன். இந்த புடியும் பார்த்திங்கனாக்கா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பூனு, ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் நைஃபு இதெல்லாம் உள்ள ஸ்டாண்டு தான். ஸோ எல்லாமே சேர்த்தே வாங்கியிருக்கேன். பட் எனக்கு பெருசாக இதில் வந்து விருப்பம்லாம் இல்லை வாங்கணும்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு வந்து அப்போலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள், நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கணும், அதில் செட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் தான் ஆர்டர் பண்ணது இது எல்லாமே. பேக்கிங்கும் பார்த்திங்கனாக்கா சூப்பராகவே பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாண்டு மட்டும் இதில் இருந்துச்சு. ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஃபோர்க்கு, நைஃபு இதெல்லாம் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 கிராம்ஸ் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா ஒருத்தா நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பல் ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம். இதை வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த பாக்ஸ் வந்து பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ தான் அதுக்கும் டைம் கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. நல்லா பெருசாக நம்ம தோசைலாம் ஊற்றுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் இரும்பில். பட் அது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா அந்த மாதிரிலாம் செஞ்சால் கொஞ்சம் தோசை வர்றது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சரி இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். எப்போதுமே ரவுண்டு ஷேப்பில் தான் வாங்குகிறோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல்லோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 139 ரூபா. ரேட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த நல்லா ஒர்த்தாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது செப்பல் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மந்த்தில் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ துபாய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கியாச்சு. பட் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணும்போது நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா 35 பேரோட ஷூ வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பெருசாக வாங்கினாலும் நம்ம போகிற வீடு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சின்னது தான் வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸ் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்னோடய கல்யாண நாளுக்கோ எதுக்கோ என்னோடய பசங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா வெறும் ஆனியன் சாப்பர் மட்டும்தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இது போல் வாங்கணுன்னு இதுவும் ரொம்ப நாளாக வந்து வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று தான். ஸோ இது இப்போ வாங்கியிருக்கோம். ரேட்டு பார்த்திங்கனாக்கா இது வந்து 458. வாரண்டியோடு சேர்த்து வாரண்ட்டி வந்து 23 வந்துச்சு. மொத்தம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கனாக்கா 481 என்னமோ வந்துச்சு. நான் இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து தட்டை ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நியூ ஹவுஸில் போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்படி தான் உங்கள்கிட்ட இதுவும் காமிச்சிருக்கேன். எங்களோட அன்பாக்சிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.